அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையிலே மனிதர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், நல்லா யோசிச்சு பாருங்க, மனுஷன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அதை பல நேரங்களிலே விளங்குகிறோம், சில நேரங்களிலே விளங்காமல் விட்டு விடுகிறோம். மனிதன் சந்திக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளிலே சிலவைகளை நாம் உணர்கிறோம், பலவைகளை உணர்வதில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி சொல்லுகிறார்கள். கவனிக்கலாங்களா? என்னன்னா, எல்லாம் சந்திக்கக்கூடியதுதான், இதுல யாரு விதிவிலக்கல்ல. உங்களிலே ஒருத்தர் உறங்க வருகிறார். உறங்கும் பொழுது அவனது பிடரியை சுற்றி, பிடரி தூங்குறான் ஆரம்பிக்கிற நேரத்தில் அவனுடைய பிடரியை சுற்றி 3 முடிச்சுக்கள் போடுகிறான். யாரு? எங்க உங்களுக்கு தான் கேட்கிறேன், யாரு? சைத்தான் சொல்ல விட மாட்டானுங்க. யாரு? சைத்தான் 3 முடிச்சுகளை பிடரியை தூங்குற நேரத்தில் பிடரி சுத்தி போடுறானா. அது அவுக்கணுமா இல்லையா? அல்லது அவனுக்கு தோதுவாவே நடந்துட்டா என்ன ஆகிறது? பிறந்தது அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறோம். ஏக தூங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே, தூங்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே சைத்தான் தன்னால் முடிந்த ஆற்றலை கொண்டு அவனுடைய பிடரியை சுற்றி 3 முடிச்சுகள் போடுகிறான். அந்த 3 முடிச்சையும் அவுக்கணும். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழி சொல்லி கொடுக்குறாங்க. கவனிக்கலாமா? இவ்வளவு காலமாயி இப்பதான் அவுக்க போறோம் பாருங்க. அவன் போட்ட முடிச்சு அப்படியே இருக்குது. திருமணத்துல 3 முடிச்சு போட்ட மாதிரி. அதுல எல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. இஸ்லாம் அப்படிலாம் ஒண்ணு சொல்ல. தூங்குற நேரத்தில் சைத்தான் 3 முடிச்சு போடுறான். அந்த முடிச்சு அவிழ்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழி சொல்லி தராங்க. அவன் போடும் போது எப்படி போடுறானா, ஒரு சவுண்ட கொடுத்து போடுறானா, இன்னும் விடியவில்லை மகனே தூங்கு, இன்னும் விடியவில்லை மகனே தூங்கு, இன்னும் விடியவில்லை மகனே தூங்கு அப்படின்னு முடிச்சு போடுறானா. ஹதீஸ்ல வருதுங்க, ஹதீஸ்ல வருது, நேர சுருக்கம். அதனால சுருக்கமா சொல்றேன். 3 முடிச்சு போடும் போதும் சொல்றானா, ஹே பையா உன்ன விடியல, உன்ன விடியல, உன்ன விடியல. உன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி போடப்பட்ட அந்த முடிச்சை நீங்கள் அவிழ்ப்பதற்கு என்ன செய்யணுமா, நீங்கள் விழித்த உடனே அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். முழிச்ச உடனே என்ன செய்யணும்? ஒரு முடிச்சு போயிடும். கொட்டாய் விட்டுக்கிட்டு எந்திரிக்க கூடாது. இவ்வளவு நேரம் தூங்குனே, அப்புறம் கொட்டாய் விட்டு எந்திரிக்கிற? இல்ல, கொட்டாய் வந்தாவே தூக்க வருதுன்னு அர்த்தம். தூங்கி எந்திரிச்சவனே கொட்டாய் விடாம பாத்துறீங்களா? உங்களே தான் கேட்கிறேன். கொட்டாய் விடுறீங்களா இல்லையா? தூங்கி எழுந்தவன இல்ல, தூங்கி எழுந்த உடனே யாரை புகழணும் சொல்லுங்க? யாரை புகழணும்? அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணமாக எழுந்தால் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. 2வது முடிச்சு அதே ஜோர்ல எழுந்து போய் ஒது செய்ய வேண்டும். அதே ஜோர்ல எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். இவ்வளவு 21வது நூற்றாண்டுல உட்கார்ந்துக்கிட்டு வெள்ள விளக்காம பெட்ல உட்கார்ந்து குடிக்கிறது பெட் காஃபியாம். கபர்ல உட்கார்ந்து குடிச்சா கபர் காஃபி. என்னங்க அது மனுஷனுடைய தத்துவம்? எனக்கு சுத்தம் வேணா நான் கேட்கிறேன். என்ன அர்த்தத்தில் பெட் காஃபி எவன் கண்டுபிடிச்சது? எனவே எழுந்தவுடன் இறைவனை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், சொல்லுங்க. உடனே ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது.
என்னை தூக்கத்தின் சிறு மரணம் என்று சொல்லப்படக்கூடிய தூக்கத்திலிருந்து விழிக்க வைத்த இறைவா, உன்னை நான் புகழ்கிறேன். யுஸப்பிஹுக தஸ்பீஹன் கஸீரா. இறைவா, நான் உன்னை அதிகமான திக்ருகளை கொண்டு உன்னை நான் புகழுகிறேன். ஏன்? என்னை மரணத்திலிருந்து விழிக்க வைத்தாய். சில பேர் தூங்கின அப்படியே தூங்கிட்டானுங்க, தூங்க நேரத்தில் இறந்து போயிட்டான்னு சொல்றோமா இல்லையா? கேள்விப்பட்டதில்ல? ஒரு முடிச்சு அவிழ்த்தாச்சு. இரண்டாவது ஒலு செய்தல். ஒலு செய்கின்ற நேரத்தில் இரண்டாவது முடிக்கு அவிழ்க்கப்படுகிறது. பெட்காபி குடிச்சாலும் இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படாது. பெட்காபி குடிச்சு போட்டு தூங்குறவன் எத்தனை பேர் இருக்கான்? ஏன்? சைத்தான் அவனை விட்டு போகலைங்கிறதுக்கு அதான் அடையாளம். இப்போ ஒன்னமா தூங்கிட்டு இருக்காரு, நைட் தூங்குனவர் இல்ல, காலையில் லஞ்சு பெட் காபி குடிச்சுட்டு தூங்குறாரு. இவனா காபி குடிச்சு தூங்குவானா? தூங்குவானா? நாம தாங்க. இல்ல, நாம தான் இந்த காரியத்தை செய்யற புனிதமான காரியம் நினைச்சுக்கிட்டு, இது ஒரு நாகரிகம் வேற. இது அப்படி பெட் காபி குடிச்சிட்டு தூங்குறது ஒரு நாகரிகம். இவருக்கு தான் கௌரவம், கண்ணியம், ரோசம் இதெல்லாம் உள்ளவர் யாரு? பல்ல விளக்காம குடிக்கிறாரா இல்லையா காப்பி, பெட் காபி? இவர் தான். எனவே ஒலு செய்தால் இரண்டாவது முடித்து அவிழ்க்கப்படுகிறது. மூன்றாவது முடிச்சு அவுக்கணும் சொன்னா அந்த சைத்தான் போட்ட முடிச்ச தொழ வேண்டும். இந்த மூணுமே இல்லையே ஹஜ்ரத், சைத்தான் நம்மளை விட்டு போக மாட்டான். சைத்தான் விட்டு போக மாட்டான். எழுந்தவுடன் இறைவனை புகழ்தல், அதற்கு பிறகு சுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல், ஒலு செய்தல், அதனை தாண்டதற்கு பிறகு, ஒலுவை முடிந்ததுக்கு பிறகு இறைவனை துதி பாடுதல், இறைவனை வழிபடுதல், ஃபஜர் தொழுகுதல். இந்த மூணு வந்தால் அன்று இரவு போடப்பட்ட தூக்கத்தினுடைய நேரத்தில் இந்த மனிதனை சுற்றி பிடரையை சுற்றி போடப்பட்ட மூன்று முடித்துகளும் அவிழ்த்து விடப்படுகிறது. அவன் தவறினால் இதை செய்யலேன்னு வச்சுக்கங்க, அவனுக்கு சோம்பேறித்தனமும் அவனோட வாழ்க்கையிலே கெட்ட உள்ளங்களாக அது மாறி போய் விடுகிறது. இப்படியே பழகி போயிட்டான். காலையில் எஞ்சி அல்லாஹ்வை புகழ்றதில்ல, ஒது செய்யறதில்ல, தொழுகை இல்லை. அப்படியே எந்திரிச்சு ஒரு குளியலை போடுவாரு, குளியலை போட்டு அப்படியே கடைக்கு போவார். சைத்தான் விடுவான் அவனை, அப்படியே சிம்ம சொப்பனமாக அவனிடத்திலே குடிகொண்டு விடுவான். ஷா அல்லாஹ். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, இதை கடைபிடிக்கலாமா? உங்களை தாங்க கேட்கிறேன், கடைபிடிக்கலாமா? சைத்தான விரட்டுறதுக்கு என்னங்க உங்கள்கிட்ட கேட்கணுமா கெஞ்சி? சைத்தான் நம்மை விட்டு விரண்ட வேண்டும் என்றால் இந்த மூன்று நிகழ்வுகளை கையிலே எடுக்க வேண்டும். ஆயுதத்தை என்று சொல்ல சல்லாலை சொல்லும். ஷாலா இவைகளை கடைபிடித்தால் சைத்தான் போட்ட முடிச்சை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. ஷா அல்லாஹ். நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.